ஹாய் ஹலோ பீப்ஸ், எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன்டா. இன்றைக்கே பார்க்க போகிறது லவ் சேஞ்ச் எவ்ரி திங் அதோடைய எக்ஸ்பர்ட் பார்க்க போகிறோம்டா. போன பாட்டு பார்க்காதவங்க பார்த்துருவாங்க, அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். சரி, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே ட்ராவல் பண்ணிவிடும். இப்போ ப்ரெசன்ட் சீன் பார்த்தோம் அப்படின்னா, கட் பண்ணி நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. இந்த இடப்பட்ட டயர்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேங் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பார். பட் அது ஜங்குக்கு தெரியாமையே அந்த லேடி பார்க்க வந்தாவோ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்தாவோ சீக்ரெட்டாகவே ஏன்னா ஜியோனுக்கு அவருக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பார்ல, அந்த ப்ராமிஸை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ரொம்ப அவருக்கு தெரியாமல் லேஸாக ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பார். ஸோ அப்படி தான் அந்த டேஸஸ்லாம் போயிருக்கோம். இப்போ ஒன் ஃபைன் டே ஜேகே ஆஃபீஸில் இருக்கார். பட் தேங் வந்து ஆஃபீஸ்க்கு வரல. அந்த மேனேஜர்கிட்ட என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இன்றைக்கி தயாங் லீவ் எடுத்திருக்கார் சார் அப்படின்னு சொல்லவும், நானும் அவங்க அடிக்கடி நோட் பண்ணுறேன், மந்தில் ஒன் டைம் இவன் லீவ் எடுத்துடுறான், என்ன ப்ராப்ளம் அவனுக்கு? கேர்ள்ஸாக இருந்தால் கூட ஓகே, அவங்க மந்த்லி லீவ் எடுத்துக்கிறாங்க ஓகே அப்படிங்களாம், இவனுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த மேனேஜருக்கு ஆன்சர் கிடையாது. அவன் ஜஸ்ட் லீவ் கேட்குறான். நல்லாவே ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால அவனுக்குமே லீவ் கொடுக்குறாங்க. சார் அது சரி ஓகே ஓகே டீலர் எங்கே வர சொன்னாங்க சார்? இந்த பிளேஸ்க்கு வர சொன்னாங்க சார். அங்கேயா அப்படின்னு கேட்க, ஆமாம் சார், கொஞ்சம் அவர் பக்தியில் கொஞ்சம் இதாக இருக்கிறவர், அவருக்கு கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் ஜாஸ்தி சார். எந்த கான்ட்ராக்ட் சைன் போடுறதா இருந்தாலும் அவர் கடவுளுக்கு முன்னாடி தான் சைன் போடுறது, எப்போவுமே சைன் போடுவாங்க சார், அதனால தான் உங்களை இந்த சர்ச்சுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மேனேஜரும் செக்ரட்டரியும் ஜேகேவும் கிளம்பி சர்ச்சுக்கு வந்து போகிறாங்கடா. அது வந்து ஒரு கான்ட்ராக்டர் அவர், ஓகேவா? அவர் எப்போவுமே வந்து கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் அப்படிங்கிறதுனால நான் அந்த மாதிரி கடவுளுக்கு முன்னாடி தான் சைன் போடுவோம், அப்போ தான் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு அவர் ஒரு இதில் இருக்கார். ஸோ அதனால தான் இப்போ சர்ச்சுக்கு வந்து போகிறாங்க. பெருசாக ஜேகேக்கு இந்த கடவுள் நம்பிக்கை மேலே அதெல்லாம் பெருசாக அவருக்கு நம்பிக்கை கிடையாது. தென் இப்போ வந்து இங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் சார் அப்படின்ட்டு இந்த செக்ரட்டரி பையன் ஓகேவா, இந்த செக்ரட்டரியுமே ஜேகே கூட அந்த சர்ச்சுக்குள்ளே வந்து போகிறாங்க. அங்கே அந்த பாஜன் வந்து உட்காந்துருக்கும் போது ஜங்குக் போயிட்டு, ஹலோ சார், குட் மார்னிங். குட் மார்னிங் ஜங்குக், எப்படி இருக்க? குட் சார். சார் இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணணும். அப்போ அந்த பர்சன் டைம் பார்த்துட்டு, ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, ஒரு குட் டைம் வந்துடும், ஸோ அதுக்கப்புறம் நான் சைன் போடுறேன். இன்னும் அந்த மூட நம்பிக்கை என்ன நம்புகிறாங்களா என்ன அப்படின்ட்டு ஜேகே அவனுக்குள்ளே பேசிவிட்டு, ஷியோர் சார் அப்படின்னு சொல்லிட்டு சரி ரெண்டாக நிற்கிறாங்க. அப்போ அந்த பர்சன் உட்காரு, ஓகே சார் அப்படின்ட்டு அந்த பர்சனுமே அங்கே சர்ச்சில் உள்ள டெஸ்கில் அப்படி உட்காடுறாங்க. செக்ரட்டரியும் ஆப்போசிட்டில் அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. 10 மினிட்ஸ் வந்து ஆகுது. சார் குடிச்சங்குக் அப்படின்ட்டு அந்த பேப்பரை வாங்கி அந்த செக்ரட்டரி வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன பையன், லைக் வந்து ஒரு 10 வயசு பையன், அண்ணா தயாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 வயசு பையன் கத்துறான். தயாங்கண்ணா எங்கே இருக்கீங்கண்ணா, தேட வைக்காதீங்க அண்ணா, தயாங்கண்ணா அப்படின்ட்டு அந்த பையன் கத்துறான். ஜேகே அந்த பேரை கேட்டோன்னு, தயாங்கா அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து திரும்பி பார்க்குறாரு. அங்கே ஒரு குட்டி பையன் நின்றுக்கிட்டு தயாங்கண்ணா கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக தயாங்கங்க ஆப்போசிட்லேருந்து சிரிச்சுக்கிட்டே வராங்க. என்ன காணுந்து தேடினியா என்ன அப்படின்னு கேட்க, என்னென்னா நீங்கள் இப்படியே என்னை பயன்படுத்துவீங்க, ஏன்னா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அந்த பையன் தயாங்கிட்ட கோச்சிக்க, தேங்குமே நீல்டன் போட்டு உட்காந்துட்டு அந்த குட்டி பையனை க்யூட்டாக சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. ஜேகே தேங்க பார்த்துட்டு, லீவ் போட்டுட்டு இவன் சர்ச்சில் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு அவன் போகலான்னு பார்க்க, அப்போ அந்த கான்ட்ராக்டர், ஓகே ஜங்கு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, நான் சைன் போட்டுடுறேன். ஜேகேமே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பார்த்துட்டு திரும்பிட்டு இந்த கான்ட்ராக்டர் சைன் போடுறத பார்க்குறாங்க. சைன் போட்டு முடிச்சோடனே, ஓகே நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஜங்குக், எப்போது நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவீங்க? சார் இன்னும் 2-3 டேஸில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் சொன்ன டேட்குள்ளே முடிஞ்சிடும்ல? ஷியோர் சார், கண்டிப்பாக முடிஞ்சிடும். ஓகே சார், நாங்கள் கிளம்புறோம். இப்போது ஜேகேமே போகிறாங்க, செக்ரட்டரி பின்னாடி வராங்க. ஜேகே செக்ரட்டரிக்கிட்ட, நீ காருக்கு போ, இந்த ஃபைல் நான் வரேன். ஓகே சார் அப்படின்னு அந்த செக்ரட்டரியும் காருக்கு வந்து போயிடுறாங்க. இங்கே ஜேகே தேங்க பார்த்துருப்பார்ல, ஸோ தேங்க எங்கே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து வெளியே வந்து தேடுறாங்க. அந்த சர்ச்சுக்கு பேக் சைடே வந்து ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது, லைக் வந்து ஆசிரமம் அந்த மாதிரி இருக்குது, ஹோம் மாதிரி லைக், ஓகேவா? ஸோ அங்கே பார்க்குறாங்க, அங்கே நிறையா குட்டி பசங்களாம் இருக்காங்க. ஜேகே வந்து தேங்க ஆக்சுவலி தேடிக்கிட்டு தான் அந்த பிளேஸ்க்கு வந்து போகிறாரு. அங்கே நிறைய குட்டி பசங்களாம் இருக்காங்க. நேரம் போயிட்டு, டே தம்பி அப்படின்னு கூப்பிட, அங்கே ஒரு குட்டி பையன் வந்துட்டு, சொல்லுங்க அங்கிள், இங்கே தயாங்கு. தயாங்க என்னவா?
தயாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை எங்கே இருக்கான்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்ல தயாங்கண்ணா அந்தோ அப்படின்னு அந்த பையன் கை காட்ட அங்கே பார்த்தாக்கா குழந்தைங்களுக்கு நடுவில் உட்காந்துருக்காங்க. தயாங்க சுற்றி குழந்தைங்க உட்காந்துருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு தயாங்க வந்து க்யூட்டாக வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஸ்டோரி சொல்லிவிட்டு புக்ஸை படிச்சுக்கிட்டு ஸ்டோரி சொல்லிவிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. ஜேகே வந்து அதே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகே அதே பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ வந்து அந்த குட்டி பையன் போயிட்டு டேரக்டாக தேங்கிட்டு போகிறாங்க. தேங்கண்ணா என்னப்பா அந்த அங்கிள் நீங்கள் எங்கேன்னு கேட்டாங்க. நான் உங்களை கூப்பிட்டோன்னையோ கூப்பிடாதேன்னு சொன்னாங்க. எந்த அங்கிள்? அந்த அங்கிள் அந்த பாருங்களேன், அந்த ஃபேஸில் ஒரு மாதிரி மங்கி மாதிரி வச்சுருக்காரு. என்ன மங்கி மாதிரியா? சொல்லுவாங்களே இந்த ஜிஞ்சர் வங்கி இஞ்சி திண்ட குரங்கா அதுதான் யார் எப்படி சொல்லிட்டு ஜேகேவை தேங்க வந்து நிமிந்து பார்க்குறாரு. நம்ம ஜேகே தான் தேங்காய் பார்த்துட்டே இருக்காங்க. ஐயோ சார் இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு, சரி ஓகே நீங்கள் வெயிட் பண்ணுங்க நான் அப்படி பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு தேங்க போயிட்டு ஹலோ சார் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? அதை நான் கேட்கணும். லீவ் போட்டு இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கவும், சார் கத்தாதீங்க சார் இங்கே வாங்க சார் அப்படின்ட்டு தேங்க வந்து ஓரமாக அழைச்சிட்டு போடுறாங்க. சரி லீவ் போட்டு இங்கே என்ன பண்ணுற? நானுமே ஒன்று நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். முதல் நாள் சம்பளம் போட்டாக்கா மறுநாள் ஆளை பிடிக்கவே முடியல. என்ன பண்ணிருக்க? ஃபுல் பணத்தை வச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணுறியா என்ன அப்படின்னு கேட்க, ஆமாம் சார் என்னுடைய ஃபுல் சேலரியையும் நான் என்ஜாய் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தேங்க்கு ஜேகேக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்கிற நீனு? ஆமாம் இதுதான் என்னுடைய என்ஜாய்மெண்ட் அப்படின்னு அந்த குழந்தைங்கள்லாம் கை காமிக்க ஜேகே ஒன்றுமே புரியாமல் பார்க்குறாங்க. தேங்க சிரிச்சிட்டு, சார் என்னுடைய ஹாப்பினஸ் என்னுடைய சேட்னஸ் எனக்கு எதுவாக இருந்தாலுமே நான் இங்கே தான் வந்து இவங்க எல்லாருக்கூடையுமே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு மந்த்லி சேலரி வரும்போதெல்லாம் நான் இங்கே வந்து இவங்களுக்கு ஏதாச்சும் செய்வேன். ஏன்னா அதில் தான் என்னுடைய ஹாப்பினஸ்ஸே இருக்குது. இவங்க எல்லாருக்கூடையுமே என் சேலரியெல்லாம் கொடுத்து என்ஜாய் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜேகேக்கு புரியாமல் பார்க்குறாங்க. என்ன சொல்கிற? சேலரி பணத்தை இங்கே எடுத்துகிட்டு வந்து செலவு பண்ணுவேன் என்ன? ஆமாம். அப்போ உனக்குன்னு சேவிங்ஸ் உனக்குன்னு எதுவுமே நீ சேர்த்து வச்சுக்க மாட்டியா அப்படின்னு சொல்ல, அப்போ தயாங்க இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுத்தாக்கா கடவுள் நமக்கு அள்ளி கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு குறையும் இருந்தது கிடையாது. பணத்துக்கும் சரி சாப்பாட்டுக்கும் சரி எதுக்குமே எனக்கு எந்த ஒரு குறையும் அந்த கடவுள் வச்சது கிடையாது. அப்படிப்பட்ட கடவுளுக்கு நம்ம ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் சார். நம்மக்கிட்ட இருந்து என்ன சார் பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்கள். நம்மக்கிட்ட நிறையா இருக்குது, ஆனால் நிம்மதி இருக்கா? என்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன் சார். ஏன்னா என்னை சுற்றி இந்த மாதிரி ஹாப்பினஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்ல, சிக்கி திரும்பி இந்த குழந்தைங்கள்லாம் பார்க்குறாங்க. அந்த குழந்தைங்க எல்லோரும் க்யூட்டாக பேசிட்டு ஜாலியாக விளையாடிட்டு நிற்கிறாங்க. இந்த ஸ்மைலை நான் மந்த்லி 1 டைம் தான் பார்க்க முடியும். அதுவும் இவங்க எல்லோரும் என்னால் சிரிக்கிறாங்க அப்படிங்கும்போது எப்படி சார் அந்த ஸ்மைலை நான் ஃபேடாக விடுவேன்? யோசிச்சு பாருங்கள். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அப்பா பாக்கெட் மணி கொடுத்தாரு. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு எப்பவுமே பாக்கெட் மணி எனக்கு மந்த்லி 20,000 13,000 எங்கள் அப்பா நிறையவே எனக்கு பணம் போட்டு விடுவார். எனக்கு அதெல்லாம் எப்படி செலவு பண்ணணுன்னு ஸ்டார்டிங்கில் எனக்கு தெரியாது. ஸ்கூலிங்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி எனக்கு அதை எப்படி செலவு பண்ணுறதே தெரியாது. ஏன்னா அக்கௌண்ட்டில் மணி வந்துக்கிட்டே இருக்கும் மந்த். எனக்கு அதை எப்படி செலவு பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. மற்ற பசங்க மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணுறதோ மற்ற விஷயங்களில் ஈடுபடுறதோ எதுவுமே எனக்கு பிடிக்காது சார். அப்போ தான் நான் ஒன் டைம் நான் ரோட்டில் சிக்னலில் பார்க்கும்போது நிறையா சின்ன பசங்க இந்த மாதிரி தான் ஒரு மாதிரி எல்லாருக்கிட்டையும் மணி கேட்குறது, அப்புறம் சின்ன பொருட்கள்லாம் விற்கிறது, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. அப்புறமா இவங்க எல்லாரும் பற்றியுமே நான் தெரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணேன். லைக் புக்ஸ் நிறைய படிப்பேன். அதில் இவங்க எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணேன். லைக் புக்ஸ் மீன்ஸ் இந்த சைல்டு லேபர்ஸு, இந்த சைல்டு பெகர்ஸ், அதை பற்றி புக்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த புக்ஸ்லாம் படிச்சிருப்பாரு. ஓகேவா? இதை பற்றிலாம் நான் படித்தேன். அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு நிறையா பேர் இருக்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் இருக்காங்க, சாப்பிட சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, உடுத்த உடை இல்லாமல் இருக்காங்க. ஆனால் கடவுள் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு. பட் எனக்கு எல்லாமே இருந்தும் ஏதோ ஒன்று குறையிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் அவங்களுக்கு ஏச்ச கொடுக்கறது, இல்லை அப்பப்போ ஃபுட் வாங்கி கொடுக்கறது, அவங்கக்கிட்ட உள்ள திங்ஸ் வாங்குறது, இந்த மாதிரி பண்ணிட்டுருந்தேன். அப்புறமா தான் தெரியும் இந்த மாதிரி ஆர்ஃபரேஞ்செலாம் நிறையா இருக்குன்ட்டு. அப்புறமா தான் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆசிரமத்துக்கு நான் வந்துக்கிட்டு இருந்தேன். நான் அப்பா கிட்டே சொல்லிவிடுவேன், நீங்கள் சம்பாதிக்கிற மணியில் எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்ட்டு.
அப்பா நான் கேட்டாக்க கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார், கண்டிப்பாக கொடுத்துருவாரு. அந்த மாதிரி முன்னாடிலாம் அப்பா மணியை வச்சு எனக்கு எப்பப்போ எந்தெந்த எதுக்கு கொடுக்கணும்னு தோணுதோ அங்கே கொடுப்பேன் அப்படின்ட்டு தேங்க வந்து சொல்கிறார். அதாவது அவங்க ஊருக்குள்ளே ஒரு 4-5 சர்ச் இருக்கும், அந்த 4-5 சர்ச்சுக்கு ஓகேவா இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கும் சம்பளம் வந்துச்சு. அது என்னோட அப்பா பணத்தில் இவங்களுக்கு செய்கிறத விட என்னுடைய ஓன் ஏர்னிங்ஸில் இவங்க எல்லாத்துக்கும் நான் ஏதாச்சும் வாங்கி கொடுக்கும்போது அது ஒரு மாதிரி நியூ ஃபீலாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதையும் தானே இவங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, எனக்கு அந்த டைம் ரொம்ப பிடிக்கும். நான் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். இவங்க எல்லாருமே நான் அண்ணான்னு கூப்பிட்றது, இவங்க எல்லோரும் என்ன ஒரு மாதிரி ஃபேமிலி மாதிரி ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நான் எப்போவுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார். அதனால தான் எப்போவுமே நான் எனக்கு பர்த்டேவாக இருந்தாலும் சரி, நான் ஒரு ஹாப்பியான விஷயம் பண்ணாலும் சரி, கஷ்டமான விஷயமா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் எங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு அவன் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்காங்க. தேங்கு பேச பேச தயாங்கி ஜேகே பார்க்குறாரு. தேங்கு சிரிச்சிட்டு, நான் நிறைய பேசுகிறேண்ணா சார். ஜேகே வந்து இல்லை அப்படின்னு ஹெட்செட் பண்ணுறாங்க. தேங்கு சிரிச்சிட்டு, சரி சார் உங்களுக்கு பார்க்கறதுக்கு டைம் இல்லையா என்ன அப்படின்னு கேட்க, இப்போ போகணும். சரி சார், நான் அன்றைக்கி லீவ் கேட்டிருந்தேன், ஸோ நான் நாளையிலேருந்து ஒர்க்குக்கு வரேன். யூ கேரி ஆன். ஓகே சார், பாய் சார் அப்படின்ட்டு தேங்காய் இருந்து போயிட்டாரு. இப்போ ஜேகேமே அவனுடைய காருக்கு போயிட்டாங்க, ட்ரைவர் ட்ரைவ் பண்ணுறாங்க, ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஆஃபீஸ் போனோடனையும் ஜேகே அதை பற்றி யோசிக்கிறாங்க. தேங்காய் சொன்னதை பற்றியே. ஒரு பர்சன் நல்லவங்களாக இருக்கலாம், பட் இவன் என்ன இந்த அளவுக்கு இப்படி நல்லவனாக இருக்கான் அப்படின்ட்டு தேங்காய் பற்றி யோசிக்கிறாரு. அப்புறம் ஏதோ ஒரு ஒர்க் வரவும் அதில் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு அவருடைய ஒர்க்கை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. தென் வந்து இப்படி தான் டைம் கிட்ட ஆகுது. நைட்டு அவரோட பெட்டில் வந்து படுத்திருக்காரு. பட் சுத்தமாக தூக்கமே வரல ஜிக்கிக்கு. தேங்காய் பேசினது தான் ஞாபகம் வருது. அவன் கரெக்டாக தானே சொல்கிறான், எல்லாமே இருந்தோம் நம்மக்கிட்ட எல்லாம் இருந்தோம் நமக்கு நிம்மதி இருக்காது. அந்த நிம்மதியை நம்ம எங்கெங்கேயே தேடுறோம். ஆனால் அந்த நிம்மதியை அவன் போரான பீப்புள் கிட்ட எதிர்பார்த்துருக்கான். அதனால தான் அவன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கானா? அப்போ தான் ஜங்குக்குமே யோசிக்கிறாரு, நம்மக்கிட்டே இவ்வளோ பணம் இருந்தோம், நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணாததால தான் நம்மளுக்கு நிம்மதி இல்லையான்னு அப்படின்னும் ஒரு பக்கம் ஜேகே யோசிக்கிறாரு. ஜேகேக்கும் இந்த மாதிரி போர் பீப்புளுக்கு ஏதாச்சும் பண்ணணுன்னு இப்போ லைட்டாக ஒரு எண்ணம் தோணிருக்கு. அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே ஜேகே வந்து அப்படி வந்து தூங்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஆஃபீஸில் வந்து ஜங்குக்கு வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ ஜேகே உட்காந்துருக்காரு ஆஃபீஸில். தேங்குமே ஆஷிஷியல் அவரோட ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகே தயங்கே பார்த்துக்கிட்டே இருக்காரு. தேங்க ஒர்க் பண்ணிட்டு திரும்பி ஜேகே பார்க்க, பட் ஜேகே இந்த தடவை தலையில திருப்பலாம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் அவனை பார்க்குறான். தேங்க ஸ்மைல் பண்ணிட்டு அவன் அகைன் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். பட் ஜங்குக் ஃபேஸை கொஞ்சம் கூட எடுக்கவே இல்லை, பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு ஜேகே தேங்கோட ஃபேஸை. அப்போது வந்து ஒரு பர்சன் தேங்க்கு கால் பண்ணி, சார் சொல்லு சார், இந்த மாதிரி அந்த மிஸ்ஸஸ் சோஃபி அவங்க வந்திருக்காங்க சார். அவங்க ஜங்குக் சாரை பார்த்தே ஒன்று உள்ள வரைக்கும் வந்துட்டாங்க சார், லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. என்ன சொல்கிறேன்? ஆமாம் சார், ஓகே, நீங்கள் அவங்கள அங்கேயே ஹோல்ட் பண்ணி வை, நான் ஜங்குக் சார் அப்படியாச்சும் வெளியே கூட்டு போயிடுறேன். ஓகே சார் அப்படின்ட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. தென் இப்போ வேக வேகமாக ஜேகேடி கேபின் ஓடுறாங்க. ஜேகே என்னாச்சு? சார் எனக்கு பசிக்குது, நான் கேண்டீன் போகலாமா? பசிச்சா நீ கேண்டீன் போ, நான் எதுக்கு வரணும்? சார் ப்ளீஸ் சார் அப்படின்ற ஒரு மாதிரி பவுட் பண்ணிட்டு கேட்க, ஜேகே இவன் இப்படி பண்ணுறான், வியோட பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தேங்க பார்க்குறாரு. ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெஞ்ச, சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குமே தேங்க கூட போகிறாரு. கீழே கேண்டீனுக்கு போகிறாங்க. அங்கே எதிர்பார்க்குற இடத்துலலாம் ஃபுட்டு கிடைக்குமா? காஃபி தான் இருக்குது. இங்கே இப்போது ஃபுட்டியில் போகலையே. சார் நம்ம வெளியே போய் சாப்பிட்லாமா? இன்னும் வியர்டாக பண்ணுற அப்படின்னு சொல்ல, வாங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்ட்டு தேங்க ஜேகே கையை பிடிச்சிட்டு அங்கே ஒரு எக்ஸிட் டோர் இருக்கும், ஸோ அது வழியாக வெளியே போயிட்டாரு. வெளியே போய் காரில் போய் உட்காடுறாங்க. என்னாச்சு எனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஜங்குக்கு வந்து ஜேகே வந்து தேங்கி பார்த்துட்டே இருக்காங்க. தேங்க காரை ஸ்டார்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்ல, பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்போது ஜேகேயுடைய மொபைலுக்கு ஏதோ மெசேஜ் வருது. ஜேகே ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அந்த மெசேஜை படித்து பார்த்துட்டு திரும்பி தேங்க பார்க்குறாங்க. தேங்க வர வெளியே பார்க்குறாங்க, எங்கே அந்த லேடி வந்துடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி வெளியே பார்த்துட்டே இருக்காங்க. அதை ஜேகே பார்த்துட்டே இருக்காங்க. அவனுக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி நிம்மதியான ஸ்மைல் வருது. லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவன் காரை ட்ரைவ் பண்ணிட்டு அவன் படுக்க போகிறான். சார் இங்கே பக்கத்தில் எங்கேயாச்சும் ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டாப் பண்ணுங்கள், சாப்பிட்ணுன்னு வெளியே வந்தாச்சு. எங்கே சாப்பிட்டான்னு?
அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லாங்காகவே போகிறாங்க. சார் அதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நம்ம பீச் போகலாம் அப்படின்ட்டு தேங்காய் கூப்பிட்டு செக்கி பீச்சுக்கு போகிறாரு. அங்கே போய் பீச்சில் காரை ஸ்டாப் பண்ணிட்டு செக்கி வெளியில் வந்துட்டு அந்த காரை சாஞ்சு நிற்கிறாரு. தேங்காய் வெளியே வந்துட்டு, என்னாச்சு சார், எதுக்கு பீச்சுக்கு வந்தீங்க? நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு. அப்போது செங்குக்கு வந்து தேங்கிட்ட தேங்க் சொல்லுங்கள் சார், அந்த லேடி சோஃபி அவங்க ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்களா என்ன? சார் அதெல்லாம் இல்லை சார். இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும், என் மேனேஜர் சொல்லிட்டாங்க. அது சார் என்ன பண்ணுற நீ? எனக்கு எதுவுமே புரியல. நானும் நிறைய விஷயத்தில் உன்னை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த சோஃபி என்னை பார்க்க வந்தாலே நீ பார்க்க விடாமல் ஏதோ அவாய்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, சரி தேங்க எதுவுமே சொல்லவே இல்லை, சைலண்ட்டாக இருக்காங்க. சொல்லு. எனக்கு அந்த சோஃபி அவங்க அது அப்படின்ட்டு அவனால் சொல்ல முடியல, மெண்டு முழுங்குறாங்க. அப்போது ஜெகே தேங்கி பார்த்துட்டு, தேங்க சொல்லுங்கள் சார், உனக்கு என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுமா என்ன அப்படின்னு கேட்க, தேங்க சைலண்ட்டாக ஜெக்கே பார்க்குறாங்க. ஏன்னா அவ்வளோ காமான டோனில் ஜெக்கே பேசுகிறாரு. சொல்லு, உனக்கு என்னை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா என்ன? அதெல்லாம் இல்லை சார், ஆனால் எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. அப்போது தேங்க ஜெக்கே மெதுவாக பார்க்குறாரு, சைலண்ட்டாக அமைதியாக பார்க்குறாரு. அந்த சோஃபி வேறு யாரும் கிடையாது, என்னுடைய ஸ்டெப் மாம் தான். தேங்க ஜெக்கே பார்க்குறாரு. ஆமாம், என்னுடைய ஸ்டெப் மாம் தான் அந்த சோஃபி. என் அம்மா டெத் ஆனதுக்கப்புறம் அப்பா அவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஆக்சுவலி வந்து அவங்க அப்பா சோஃபியை மேரேஜ் பண்ணது வந்து லைக் செக்கி வந்து ஒரு 8th படிக்கும் போது பண்ணியிருப்பார். பட் செக்கியோடைய அம்மா டெத் ஆனது வந்து ஒரு 5th படிக்கும் போது அந்த ஸ்டேஜில் வந்து டெத் ஆகிருப்பாங்க. ஓகேவா, செக்கியோடைய அம்மா. அப்போது நான் எனக்கு ஒரு 10 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பா அம்மா டெத் ஆகிட்டாங்க. அம்மா டெத் ஆனோடனே அப்பா இந்த சோஃபிங்கிற லேடியை கூப்பிட்டு வந்துட்டு, இவங்க தான் உன்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்ட்ரோ கொடுத்தாங்க. எனக்கு சரி ஓகே அம்மா தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நானுமே சரிப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அப்பாவுமே சரின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் தான் இருந்தாங்க. பட் மேரேஜ்லாம் பண்ணலை. அந்த வீட்டில் நான் அந்த சோஃபி அப்பா 3 பேருமே நார்மலான ஒரு லைஃப் தான் 3 பேருமே ரன் பண்ணிட்டு இருந்தோம். பட் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் டே பை டே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு தயாங்க. அது உனக்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போதே அவனுக்கு ஒரு மாதிரி பேனிக் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ தயாங்க, இட்ஸ் ஓகே சார், நீங்கள் சொல்லலைனாலும் பரவாயில்ல. இல்லை தயாங்க, இதை நான் யார்கிட்டயே சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் என் மனசில் உள்ள அந்த பெயின் என்னை விட்டு போகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல சைலண்டாகிறாங்க தயாங்க. அப்போ நான் சின்ன பையன் தயாங்க. அவங்க என் வீட்டில் தங்கி ஒரு 2 வருஷம் கழிச்சு லைக் நான் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அந்த லேடி என்கிட்ட தப்பு நடந்துக்க பார்த்தாங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி சொல்ல எனக்கு பயங்கர ஷாக்கு. என்ன சொல்கிறீங்க சங்கோக்கு? சின்ன பையனாக இருக்கும் போதா? ஆமாம், அவங்க என்ன சின்ன பையன்லாம் பார்க்கல, என்ன அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஒரு லேடி எப்படி? அவங்களுக்கு தேவை அவங்களுடைய நீட்ஸ் மட்டும்தான். அப்பா அவங்க கூட லைக் எனக்கு ஒரு அம்மாவாக தான் அப்பா அவங்கள கூப்பிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா என் கூட இன்டிமெண்ட்டாக இருக்க மாட்டாரு. அட்லீஸ்ட் நீயாச்சும் ஃபிசிக்கல் நீடை சாட்டிஸ்ஃபைட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்போது நான் சின்ன பையன் தான், எனக்கு அதெல்லாம் என்னன்னே சத்தியமாக தெரியாது. அவங்க இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அங்கே டச் பண்ணு, இங்கே டச் பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அது ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் ஆச்சு. என்னால் முடியாதுன்னு சொன்னேன். அப்பாட்ட சொல்லிடுவேன்னு சொன்னேன். நீ மட்டும் அப்பாட்ட சொன்னேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக உன்னை நான் கொலை பண்ணிவிடுவேன்னு என்னை மிரட்டினாங்க. அப்போது ஒரு நாள் என்கிட்ட ரொம்ப அத்தமீறி ரொம்ப இது பண்ணேன். என்னை ஒரு மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க தயாங்க. இதை நீ பண்ணி தான் ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணாங்க. ஏதோ ஒரு கிட்டெல்லாம் கொடுத்து இதெல்லாம் எனக்குள்ளே இன்செர்ட் பண்ண அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் என்னென்னு தெரியாது தயாங்க. அந்த வயசில் எனக்கு என்ன தெரியும் நீ சொல்ல? எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. அவங்க அந்த மாதிரிலாம் என்ன பண்ண சொன்னாங்க. என்னால் முடியாதுன்னு நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணேன். பட் அவங்க கேட்காம
என்னை ரொம்ப அபியூஸ் பண்ண, ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. என்னால் முடியாதுன்னு சொன்னோன்னே என்னை ஒரு இருட்டு ரூமில் அடைச்சி வச்சுட்டாங்க. தேங்க அப்பா ஊரில் இல்லை. அப்பா ஃபாரின் போயிட்டார். ஒரு ட்ரிப் விஷயமா, ஒரு ஒர்க் விஷயமா போயிட்டார். ஒரு ஒரு 2-3 டேஸ் நான் அந்த ரூம்லேயே தான் இருந்தேன். அவ்வளோ கதறினேன். பட் அந்த சோஃபி மர்சி அது கொஞ்சம் கூட இல்லை. இதை பண்ணுறியா, நான் வெளியே விடுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும் தயாங்க? யோசிச்சு பாரு, நான் சின்ன பையன். அந்த ரூமில் 3 டேஸ் சரியாக சாப்பிடல, சரியாக தூங்கலை. அந்த இருட்டு எனக்கு அது ஒரு மாதிரி என்னை நெருக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அந்த லேடியை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி அப்போ பேனிக் ஆகிற மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு தயாங்க. அப்பா வரது தெரிஞ்சோடனே அந்த லேடி என்ன ரூம்லேன்னு வெளியே விட்டுட்டு இதை பற்றி உங்கள் அப்பா கிட்ட சொன்னாக்கா கண்டிப்பாக நான் கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டுனா என்னால் என்ன பண்ண முடியும்? அப்பாட என்னால் சொல்ல முடியல. அடுத்த வருஷமே அப்பா அந்த பொண்ணை கல்யாணம் படிக்க போகிறேன்னு சொன்னார். அப்போ கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். அப்போது ஒரு நாள் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா கிட்ட நான் அந்த விஷயத்த சொல்லிட்டேன், இது மாதிரி பண்ணுறாங்கன்ட்டு. பட் அந்த சோஃபி கிட்ட போய் அப்பா கேட்டோன்னையும் அப்படியே பிளேட்டை திருப்பிட்டா. இல்லை, உங்கள் பையன் தான் இந்த வயசில் இந்த மாதிரி பண்ணுறான் அப்படி இப்படின்ட்டு என் மேலே பழி தூக்கி போட்டாங்க. ஸ்டார்டிங்கில் அப்பா நம்பலை. பட் அவள் அழுது ட்ராமா பண்ணி அப்பாவை நம்ப வச்சுட்டா. அப்பாவுமே என்னை பயங்கரமாக திட்டார். இப்படி தான் அவனை வளர்த்தனா அப்படி இப்படின்னு அப்பாவே திட்டார். என் அப்பாவே என்னை புரிஞ்சிக்கலான்னு தான் எனக்கு அவர் மேலே கோவமே வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நான் அந்த வீட்டில் சைலண்ட் ஆகிட்டேன். ஸ்கூலிங் முடிச்ச பிறகு விட்டு வெளியே வந்துட்டேன். எனக்கு எப்போ அந்த லேடியை பார்த்தாலுமே எனக்கு பல விஷயங்கள் ஞாபகம் வந்து ஒரு மாதிரி பேனிக் ஆகுது. நானும் நிறையா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டேன். பட் எவ்வளோ டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டேன், எனக்கு அந்த பேனிக் மட்டும் அவங்கள பார்த்தா போக மாட்டேங்குது தயாங்க அப்படின்ட்டு அவன் டியர்ஸோட சொல்ல. ஃபஸ்ட் டைம் தயாங்க வந்து ஜிக்கோட டியர்ஸை பார்க்குறாருல, அவர் மெதுவாக அந்த டியர்ஸை தொடச்சி விட்டுட்டு, சார் இதெல்லாம் எதுக்கு நீங்கள் என்கிட்ட தெரியல தயாங்க, எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. எனக்கு தெரியாமல் என்ன நீ அந்த லேடிக்கிட்டேன்னு ப்ரொடக்ட் பண்ணுற, எனக்கு அது நல்லாவே தெரியுது தயாங்க. என்னன்னு தெரியல, உங்ககிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ண தோணுது. ஷேர் பண்ணிட்டேன். எனக்கு மனசு ஒரு மாதிரி கொஞ்சம் லேசான மாதிரி இருக்குது தயாங்க. இந்த விஷயம்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட தெரியாது. நான் அதை பற்றி சொல்கிற ஃபர்ஸ்ட் பர்சன் நீ தான். இதில் எந்த போய் ஏதாச்சும் இருக்கா தயாங் அப்படின்னு கேட்க, உடனே தயாங் ஜிக்கியோட முகத்தை க்ளோஸ் பண்ணிட்டு, இல்லை சங்கு, உங்கள் தப்பு இதில் எதுவுமே கிடையாது. நீங்கள் இதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நீங்கள் என்ன கூப்பிடுங்க தயாங்க அப்படின்ட்டு அவன் கண்ணை பார்த்து சொல்ல, சரி தயாங்கே பார்க்குறாரு. உங்கள் கூட எப்போவுமே நான் இருப்பேன், கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படாதீங்க சார். உங்களுக்கு ஏதாச்சும் ஷேர் பண்ணணுன்னா என்கிட்ட பண்ணலாம், நான் கேட்க ரெடியாக இருக்கேன். என் கூட இருக்கிற பர்சனை எப்போவுமே நான் ஹாப்பியாக வச்சுக்குவேன் சார். அதே மாதிரி நீங்கள் என் கூட இருக்கும்போது கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பீங்க. ஒரு ஃப்ரெண்டாக வெல்விஷராக எப்போவுமே நான் உங்களை நான் கம்ஃபோர்ட் பண்ணுவேன். நீங்கள் எதையும் நினச்சி வழி பண்ணாதீங்க சார் அப்படின்ட்டு அவங்க கண்ணை பார்த்து சொல்ல, ஜேகேமே தேங்கே பார்க்குறாங்க. தேங்க ஜேக்கோட முகத்துலன்னு கை எடுத்துட்டு, எப்போவுமே நான் இருப்பேன் சார், நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு ஒரு ஷீல்டு மாதிரி நான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்ட்டு அவங்க கண்ணை பார்த்து சொல்ல, ஜேகே மெதுவாக தேங்குடைய ஐஸை போய் பார்த்துட்டே இருக்காங்க. தயங்குமே தான் ஜேகேயோட ஐஸை பார்க்குறாங்க. இப்போ 2 பேர் ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க. ஜேகே காரில் சாஞ்சாமல் நிற்கிறாரு, தயங்க ஆப்போசிட்டில் நிற்கிறாரு. கொஞ்சம் கிட்ட தான் நிற்கிறாங்க. ஏன்னா முகத்தை க்ளோஸ் பண்ணியிருப்பார்ல, கொஞ்சம் கிட்ட தான் நிற்கிறாங்க. அப்போ கண்ணே பார்த்துட்டே இருக்காங்க. அங்கே அலைகள் சவுண்டு, காற்று சில்லுன்னு வீசுது. இப்போ ஜேகே மெதுவாக தேங்க கிட்ட அப்படியே லீன் ஆகுறாரு. தேங்க ஜேகேயோட கண்ணே தான் பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இந்த பார்ட் இதோட எண்ட் பண்ணிக்கலாம். தென் இதில் வந்து எப்படி ஒரு சின்ன பையனை ஒரு லேடி அப்யூஸ் பண்ண முடியும்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். அது எப்படின்னாக்கா, ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி இருக்காங்க. ஒரு சின்ன பொண்ணுக்கு தான் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு ஓனரால், ஒரு பையனால் ஒரு சின்ன பொண்ணுக்கு தான் நடக்குது அப்படின்லாம் கிடையாது. அவங்க ஒரு பையனே இருந்தாலும் ஒரு லேடியால் அந்த பையனுக்குமே வந்து கண்டிப்பாகவே அஃபெக்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான நியூஸஸுமே வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ அங்கங்கே நீங்கள் நியூஸஸை தோண்டி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நியூஸஸுமே கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? பொண்ணுங்களுக்கு மட்டும் சேஃப்டி இல்லைன்னு கிடையாது, பசங்களுக்குமே நிறைய பேரால் சேஃப்டி கிடையாது.
ஸோ அதை கன்வே பண்ணுற விதமாக தான் இந்த ஸ்டோரியில் நான் இந்த பாட்டு வச்சேன்டா. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ட் நான் சூன் போடுறேன். லவ் யூ ஆல். பாய்.